ஜெனீவாவில் தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இவைகள் இப்பொழுது புகைப்படங்களாகவும் அவர்களுடைய அந்த சேர்ந்து நிற்கக்கூடிய களங்கள் காட்சிகளாகவும் ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர்கள் தமிழர் சார்ந்த விடயத்திற்காக போராடச் சென்றிருக்கிறார்களா, அல்லது தமிழருடைய குறைபாடுகளை அல்லது தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கடிகளை ஐநா மன்றத்தில் எடுத்து வைப்பதற்கான களங்களோடு அவர்கள் நிற்கிறார்களா? இந்த கேள்விகள் ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் ஐநா மன்றத்திற்கு செல்வதற்கு வேகம் கட்டிய வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு அரசாங்கம் விசா கொடுக்காமல் மறுத்ததின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்ன? ஐநா மன்றத்திற்கு வைத்தியர் அர்ஜுனா சென்றிருந்தார். தமிழர்களுடைய பிரச்சனை ஐநா மன்றத்தில் மிக காட்டமாக எதிரொலித்திருக்கும் என்கின்ற நம்பிக்கை பலரிடம் இருக்கிறது. எதற்காக தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனாவிற்கு முட்டுக்கட்டைகள் போடப்படுகின்றன? இந்த காணொளி அது சார்ந்துதான் உங்களோடு பேச இருக்கிறது. எனவே இந்த காணொளிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய வலையொலியை நீங்கள் ஒருமுறை பகிர்ந்தளியுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். இங்கு தமிழ் கட்சிகள் மோதிக்கொண்டிருக்கின்றன. அதாவது நம்முடைய தமிழர் தாயகத்தில் ஒருவர் ஒரு கருத்தை சொன்னால் இன்னொருவர் இன்னொரு கருத்தை சொல்வதும், ஒருவர் இப்படி செயல்படலாம் என்கின்ற பொழுது இது எங்களுடைய கொள்கைக்கு முரண்பாடானது என்று இன்னொரு கோணத்தை எடுத்து வைப்பதும் நாம் தொடர்ச்சியாக பார்த்த ஒன்று. தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக பயணிக்காதா என்கின்ற ஏக்கம் நம் மனதிலே இருந்தது. அதை நாம் மிகவும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தோம். இவர்கள் இணைந்து விட வேண்டும், தமிழர் பிரச்சனைகளுக்கு இவர்கள் இணைந்து பேச வேண்டும், தமிழர் பிரச்சனைகளுக்கு இவர்கள் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடுகள் எல்லோருடைய மனதிலுமே இருந்தது. ஆனால் இங்கு நடந்திருக்கக்கூடிய விடயங்கள் மிகவும் சிந்திக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது. எந்த சூழலிலும் ஒன்றிணைந்து மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தமிழ் கட்சிகள் இணையவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவு. இந்த சூழலில்தான் ஐநா மன்றத்தின் 60வது அமர்வு நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அமர்வில் தமிழர்களுடைய பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்கு, தமிழர்களுக்கு சர்வதேச விசாரணை, அதாவது தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மீது சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் போராட்டம் தமிழ் மக்களிடம் இருக்கிறது. அதை எதிரொலிப்பதற்கான களத்தை ஐநா மன்றத்தில் எடுப்பதற்கு தமிழ் கட்சிகள் அங்கு சென்றிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது தமிழ் கட்சிகள் அந்த ஐநா மன்றத்தில் இணைந்து நிற்கின்றன. அவர்கள் இணைந்து நின்று அந்த புகைப்படங்களை அவர்கள் வெளியிடுகிறார்கள். எதிர்த்தவர்கள், இந்த கோட்பாடுகள் எங்களுக்கு உடன்பட்டதல்ல என்று சொன்னவர்கள், இந்த கோட்பாடுகளோடு இவர்களோடு, இந்த கோட்பாடு கொண்ட இவர்களோடு எங்களால் பயணிக்க முடியாது என்ற கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்தவர்கள் இன்று ஒரு சேர நிற்கின்றார்கள். ஆனால் இவர்கள் சர்வதேச விசாரணைக்கான களத்திற்காக கைகோர்த்திருக்கிறார்களா என்றால் அது இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு. அவர்களை பொறுத்தமட்டில் உள்ளூர் பொறிமுறை போதும் என்கின்ற அந்த குறைந்தபட்ச அளவீடுகளில் பயணிக்கிறார்கள் என்பதுதான் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அவர்கள் வெளியே ஒன்றை பேசுகிறார்கள், உள்ளே வேறொன்றை பேசுகிறார்கள். இதன் பின்னணியில் எல்லாமே மர்மமாக இருக்கிறது என்கின்ற ஒரு அபயக்குரல் தான் தமிழர் பகுதியிலே கேட்டுக்கொண்டு இருக்கின்றன. ஆயினும் தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து நிற்கிறதே என்கின்ற சந்தோஷம் தமிழர்கள் மத்தியில் எழும்பி இருக்கிறது என்பதை அந்த புகைப்படத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த சூழலில் ஏன் வைத்தியர் அர்ஜுனா செல்லவில்லை என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முதலில் இருந்தே குறிப்பிட்டு கொண்டிருந்தார், ஐநா மன்ற அமர்வில் அங்கு நான் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றேன். கண்டிப்பாக நான் ஐநா மன்றத்தின் அமர்விற்கு செல்வேன், மக்கள் பிரச்சனையை அங்கு பேசுவேன், யாருக்கும் நான் பயந்து என்னுடைய செயல்பாடுகளை வரையறுத்து கொள்ள மாட்டேன், நான் கண்டிப்பாக மக்கள் பிரச்சனையை பேசுவேன் என்று வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்தார். எப்பொழுது ஐநா மன்றத்திற்கு வைத்தியர் அர்ஜுனா செல்கிறார் என்கின்ற விடயம் பெரும் ஆவலாக இருந்தது.
ஆனால் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனாவே அதற்கு ஒரு பதிலையும் சொன்னார். அதுதான் உண்மையும். நான் ஐநா மன்றத்திற்கு போகக்கூடாது என்பதற்கு இந்த அரசு பல தடைகளை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை நீதிமன்றத்தில் என் மீது இருக்கக்கூடிய வழக்கை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இந்த ஐநா மன்றம் கூடக்கூடிய இந்த அமர்வு நாட்களில் நீதிமன்றத்திற்கு நான் செல்வதற்கான களங்களை உருவாக்கி வைப்பார்கள், அல்லது எனக்கான அனுமதியை அவர்கள் மறுத்து விடுவார்கள் என்ற 2 கருத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்தார். ஆனால் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்ட விடயம்தான் அரங்கேறி இருக்கின்றது. ஐநா மன்றத்திற்கு செல்வதற்கு வைத்தியர் அர்ஜுனா அதற்கான முயற்சிகளை எடுக்கிறார். நான் ஐநா மன்றத்திற்கு செல்வதற்கு எனக்கு நீங்கள் விசா தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு அவர் அரசாங்கத்தின் அந்த விசா வழங்கக்கூடிய இடத்திற்கு அவர் சென்று அதற்கான முயற்சிகளை எடுக்கின்றார். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு விசா வழங்கப்படாது என்கின்ற செய்தி வருகின்றன. எதற்காக வைத்தியர் அர்ஜுனாவிற்கு விசா வழங்கப்படாது என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது என்கின்ற விடயத்திற்கு உண்மை இல்லை, அல்லது அதற்கான காரணம் தெளிவாக சொல்லப்படவில்லை. அப்படி என்றால் இது திட்டமிட்ட ஒரு நகர்வு. இது வைத்தியர் அர்ஜுனா கண்டிப்பாக ஐநா மன்றத்திற்கு அவர் சென்று விட்டால் இலங்கை இராணுவத்தை குறித்தும் இலங்கை இராணுவத்தின் செயல்பாடுகளை குறித்தும் அவர் கண்டிப்பாக பேசுவார். அதுபோல சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக உறுதியாக அவர் இருப்பார். அது இலங்கையின் ஆட்சியாளர்களுக்கும் இராணுவத்திற்கும் பெரும் சிக்கலாக மாறும். பிற தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கோட்பாட்டிற்கு உட்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் நாம் சொல்வதை புரிந்து கொள்வார்கள். அரசோடு இணக்கமாக சென்றால் நமக்கு பலன் கிடைக்கும் என்கின்ற விடயத்தை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் செல்லட்டும். வைத்தியர் அர்ஜுனாவை சார்ந்தவர்கள் செல்லக்கூடாது என்பதில் அரசு மிக தெளிவாக இருந்து விட்டது என்பதுதான் இப்பொழுதுள்ள பதிவு. ஆனால் இழப்பு யாருக்கு? சென்ற தமிழ் கட்சிகளுக்கா? செல்லாத வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கா? இல்லை. இழப்பு இது தமிழ் சமூகத்திற்கு. சுமார் 16 ஆண்டுகளாக இந்த விசாரணை வந்துவிடும், அந்த விசாரணை வந்துவிடும் என்று ஆவலோடு காத்திருக்கக்கூடிய இந்த இனத்திற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் அது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது சில விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஐநா மன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது, அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக. ஆனால் அந்த தீர்மானம் முன்மொழிவதற்குள் அமெரிக்கா அந்த தீர்மானத்தை நிராகரித்து தன்னிடம் இருக்கக்கூடிய தனி சலுகையின் மூலம் அந்த தீர்மானத்தை கொண்டு வர முடியாமல் தடுத்துவிட்டது. இப்படி சில நாடுகள் சில விடயங்களுக்கு பரிந்துரைத்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் தமிழர்களுக்கு பரிந்துரைப்பதற்கு சரியான தலைவர்களும் இல்லை, தமிழர்களுக்கான ஆதரவு நிலையில் ஒரு நாடுகளும் இல்லை என்பதுதான் இங்கு நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.